மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். 2026ல திமுக கூட்டணி தான் அமையும் அப்படிங்கறத உறுதி செஞ்சுட்டு இப்ப வெளியில வந்திருக்கிறாரு அண்ணாமலை. அதுவும் சாதாரணமா வெளி வரல, தன்னோட சத்தியத்தை முறிச்சிட்டு காலில் செருப்பு போட்டு அண்ணாமலை வெளியில வந்திருக்கிறாரு. இப்ப இந்த டைம்ல பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழக அரசியல்ல பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு செய்தி, பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிருச்சு. இந்த கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் நம்ம பசங்க பழைய வீடியோ எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சாங்க. பழைய வீடியோ இவங்க அவங்க என்ன பேசிருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க சொல்லி பழைய வீடியோ எல்லாமே நோண்டி எடுத்திருக்காங்க. இந்த ஒரு நேரத்துலதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த திமுக ஆளுநருக்கு எதிராக போடப்பட்ட அந்த வழக்குல இன்னைக்கு ஜனாதிபதிக்கே காலக்கெடு விதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான ஒரு தீர்ப்பு, இந்தியாவுக்கே ஒரு தரமான வழிகாட்டல் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இப்படி பல்வேறுபட்ட செய்திகள் நடக்கக்கூடிய நேரத்துல குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ட் டைம் அரசியல்வாதி தளபதி விஜய் அவர் ஒரு பக்கம் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு அலையறாப்புல. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை தலைவர் பதவியை விட்டுட்டு அவர் வெளியேறக்கூடிய காட்சிகள், அந்த சோக காட்சிகளெல்லாம் என்னால பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு சோகமான காட்சிகள் அங்க நிறைய பேருக்கு. கமலாலயமே அப்படியே கண்ணீர்ல மிதக்கக்கூடிய ஒரு காட்சிகளா அண்ணாமலை வெளியேறக்கூடிய ஒரு காட்சிகள். இதுக்கு அவங்களுடைய சங்கி நண்பர்கள் பல்வேறு வகையான பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா பிஹைண்ட் வுட்ஸ்ல நேற்று ஒரு வீடியோ ஒண்ணு போட்டாங்க பாருங்க, அதான் நம்மளால தாங்கவே முடியல. இந்த யாராவது துக்கமான நிகழ்ச்சி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சேடா ஒரு பிஜிஎம் ஒண்ணு போடுவாங்க பாருங்க, எழுந்து வா அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு, அப்படிப்பட்ட பாட்டை போட்டு ஏதோ அண்ணாமலைக்கு வேற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பிஹைண்ட் வுட்ஸ் ஒரு பக்கம் சோகம் வாசிக்கிறாங்க. பிஹைண்ட் வுட்ஸே இவ்வளவு சோக கீதை வாசிக்கிறாங்க அப்படின்னா அப்ப அண்ணாமலையோட தம்பிகள்லாம் எப்படி இருப்பாங்க? ஏன்னா அண்ணாமலையோட தம்பிகள்லாம் சாதாரண ஆளு கிடையாது. அண்ணாமலை தான் வருங்கால முதலமைச்சர் ஆவாரு, அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுல தாமரை மலர வைப்பாரு, அவர் முதலமைச்சராகி அப்புறம் இந்தியாவோட பிரதமராகி ஜனாதிபதி ஆகி அமெரிக்க ஜனாதிபதி ஆவாரு அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கணக்குல இருந்தாங்களா அண்ணாமலையோட தம்பிகள், அவருடைய வார் ரூம்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி தம்பிகள். அந்த தம்பிகளுடைய சோக காட்சிகளை இப்ப நம்மளால பார்க்கவும் முடியல. அதுல ஒரு தம்பியோட வீடியோ நீங்களே பாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என்னைக்கு பிஜேபியில அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இணைந்தாரோ அன்றிலிருந்து இந்த கொடியும் அவருடைய போட்டோவும் என்னோட கார்ல வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இதை நான் அகற்ற போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியினுடைய மாநில தலைவராக என்னைக்கு அவர் மீண்டும் பொறுப்பேற்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த கொடி திரும்பவும் என்னோட கார்ல பறக்கும். அது வரைக்கும் பிஜேபியோடைய கொடி என்னுடைய கார்ல இருக்காது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப சோகமான காட்சி, ஒரு அக்கா படுத்துக்கிட்டே அழுகுறாங்க, அண்ணாமலை தலைவர் பதவி விட்டு போறாரு, இனிமே இங்க எப்படி தாமரை மலரும் சொல்லி ஒரு பாஜக நிர்வாகியுடைய மனைவி ஒரு அக்கா, அந்த அக்கா அழுகுறாங்க பாருங்க. அந்த வீடியோ பார்த்தது நான் அழுதுகிட்டே கிடக்குறேன். ஐஏஎஸ் படிச்சு அந்த பதவியும் இது கட்சிக்காக விட்டுட்டு நேர்மையா மக்களுக்கு பணியாற்றணும் மாதிரி ஒரு இன்னும் தமிழகத்துல தாமரை மலரவே மலராது. மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை மாற்றியது எண்ணி என் மனைவி அழுகிறாள். அதே அழுவும் போது அழுகை அப்படின்றது யதார்த்தமா வரும். ஆனா இவங்களுக்கு மட்டும் அழுகை முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன்பா இப்ப நான் அழுவ போறேன், இது வீடியோ எடுத்து கவர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க அழுகுறாங்க. யாரு இனிமே தாமரையே மலர வைப்பா, அண்ணாமலையே போயிட்டாரே அப்படின்னு சொல்லி இவங்க அழுவும் போது அது அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துக்கிறாரு. பாருங்க என் மனைவி அழுகுறாங்க, என் மனைவி அண்ணாமலை தலைவரா போறதை நினைச்சு கடுமையா அழுகுறாங்கன்னு சொல்லி இவங்களே அழுவை வரத முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை இவங்களே வீடியோ எடுத்துக்கிட்டு, அதாவது நீங்க செய்யறதெல்லாம் ஒரு செட்டிங் தான், ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ தான். அந்த ஸ்கிரிப்டட கூட ஒரு முறைப்படி டெலிவரி பண்ண தெரியாத அளவுக்கு இந்த மாதிரியான நபர்களை கட்சியில வச்சுக்கிட்டு தான் அண்ணாமலை அடுத்து முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தாரு. சரி, இப்ப இப்படி எல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல நயினார் நாகேந்திரன், புதுசா தமிழக பாஜகவுக்கு தலைவராக வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அவரு ஒரு பக்கம் அண்ணாமலைய போற போக்குல அப்படி போகும்போது ஒரு சம்பவம் பண்ணி விட்டு அனுப்பி இருக்கிறாப்புல. ஏன்னா அண்ணாமலை இங்க ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் திமுகவை தோற்கடித்தே தீர்வேன், திமுகவை இங்க ஆட்சியை விட்டு விரட்டுற வரைக்கும் என் காலில் நான் செருப்பு போட மாட்டேன், சாட்டையால நான் அடிச்சுப்பேன், அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலை நான் உருவி எடுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. திமுகவை ஆட்சியில இருந்து விரட்டுற வரைக்கும் காலில் செருப்பு போட மாட்டேன்னாரா? இப்ப நயினார் நாகேந்திரன் தலைவர் பொறுப்பை ஏற்றோன்னு அண்ணாமலை தலைவர் பொறுப்புல இருந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரத்துல
நயினார் நாகேந்திரன் புதுசா ஒரு செப்பல் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தாரு. ஒரு புது செருப்பு வாங்கிட்டு வந்து அண்ணாமலை காலில் செருப்பு போட்டு இங்க போங்க அண்ணாமலை, இந்த மாதிரி உங்களால காலத்துக்கும் திமுக தோற்கடிக்க முடியாது, நீங்க தான் இங்க திமுக தோற்கடிக்கணும், அதுக்கு சாத்தியமே கிடையாது, அடுத்த தேர்தலையும் திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி அங்க நயினார் நாகேந்திரன் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. நீ அண்ணாமலையால திமுக இங்க தோற்கடிக்க முடியாது, அதனால நீங்க தலைவர் பொறுப்புல வரைக்கும் இந்த சபதத்தை நீங்க நிறைவேற்றல, போற போக்குல உங்க சபதத்தையும் முடிச்சுட்டு போங்க, உங்களோட சத்தியத்தை முறியடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி புது செருப்பு அண்ணாமலைக்கு கொடுத்து அண்ணாமலையோட சத்தியத்தையே சுத்தமா முறியடிச்சிட்டாரு. இங்க திமுகவுடைய சார்பில் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுகவும் அதோட கூட்டணிகளும் 200 இடங்களுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை ஆக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையோட காலில் செருப்பு போட்டு வழி அனுப்பி வச்சிருக்காரு. ரெண்டாவது கூடுதலா இதுக்கு ஒரு பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அதிமுக தனியா நின்று இருந்தா கூட அதிமுக ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்கலாம், மக்கள் மத்தியில ஏதோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய ஓட் பேங்காச்சும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும்போது, எப்போ அவங்க திரும்பவும் போய் பாஜக கூட கூட்டணி வச்சாங்களோ இனி அதிமுக தமிழக மக்கள் யாருமே நம்ப போறதில்ல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தான் இன்னைக்கு அதிமுக தள்ளி வச்சிருக்காங்க. அதனாலதான் அதிமுகன்ற நிலைமை மாதிரி இன்னைக்கு அமித்ஷா திமுக அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்பதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய பழைய வீடியோக்கள் எல்லாமே தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கூட்டணியில இருந்து ஏதோ பிரிஞ்சிட்டா மாதிரியும், அப்படி பிரியக்கூடிய நேரத்துல இவங்க இவங்களை திட்ட என்னெல்லாம் வீடியோ சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த வீடியோல நம்ம பசங்க இப்ப நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஆக்டோபஸ் அண்ணாமலை பைத்தியமே கவுன்சிலர் பதவியில இருந்து கூட வெற்றி பெற முடியாத ஒரு தகுதி இல்லாத அரைவேக்காடு பைத்தியமாக இன்றைக்கு பித்து பிடித்து சித்தம் கலைந்து தெளிகிற அரைவேக்காடு ஆக்டோபஸ் அட்டைப்பூச்சி அண்ணாமலை அவர்களே, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. உழைத்து பதவிக்கு வந்தவர், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர். அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அது அதிமுக பாஜக இந்த கூட்டணி பிரிவது காரணமே அண்ணாமலை தான். ஏன்னா அண்ணாமலை டெல்லியில போய் ஓவரா பில்டப் கொடுக்கிறது. எப்படி இங்க ஒரு வார் ரூம் செட்டப் வச்சுக்கிட்டு அண்ணாமலை தான் அடுத்த முதலமைச்சர், அவர் தான் ஆட்சியை பிடிப்பாரு, தாமரை மலர வைப்பாரு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த பில்டப் ஒரு கட்டத்துல அண்ணாமலை தன்னைத்தானே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நம்பினதை கொண்டு போய் டெல்லியில போய் அமித்ஷாஜி கிட்ட போயிட்டு, ஜி தமிழ்நாட்டுல தாமரை பயங்கரமா மலர வச்சேன், நான் போற இடமெல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஒரே கூட்டம் பயங்கரமா வருது, அதனால அவ்வளவுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம தான் ஜெயிக்க போறோம், அதனால இப்ப அதிமுக கூட நம்ம இருந்தோம்னா ஏதோ அவங்களால நம்ம ஜெயிச்ச மாதிரி ஆயிரும், அதனால அவங்கள கழட்டி விட்டுருங்க, நம்ம தனியா நான் ஜெயிச்சு காட்டுறேன், 39 நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்க அமித்ஷாஜியுமே அண்ணாமலை நம்ப வச்சுட்டாரு. நம்ப வச்சதாலதான் அதிமுக கொஞ்ச நாளைக்கு நீங்க அப்படி தனியா போங்கப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு கழட்டி விடுறவர் கழட்டி விட்டுறாங்க. கழட்டி விட்டுறதோட விளைவு 2 பேருமே ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. அப்போ கடைசியில ஒட்டுமொத்தமா அண்ணாமலை அமித்ஷாஜியுமே கடைசியில ஏமாத்தி இருக்கிறாரு. இப்படி அவங்க பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துல நம்ம எடப்பாடி ஜி குறிப்பா எஸ்டிபிஐயோட மேடையில எல்லாம் போயிட்டு இனி பாஜகவோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னாரு. அப்பவே நமக்கு தெரிஞ்ச எஸ்டிபிஐ நண்பர்கள்ட்ட எல்லாம் சொன்னேன், அதெல்லாம் கிடையாதுங்க, அவங்க செட்டிங் போட்டு தாங்க பண்றாங்க, திரும்ப அவங்க ஒண்ணு சேருவாங்க அப்படின்னும் போது நிறைய நண்பர்கள் கேட்கல. அந்த காட்சி இன்னைக்கு நிறைய பேர் எஸ்டிபிஐ மேடையில எடப்பாடியார் என்னென்னலாம் பேசினாரோ அந்த வீடியோக்களை இன்னைக்கு நிறைய பேர் தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். சரி, இந்த கூட்டணி இப்படி ஒரு காமெடியா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் நம்ம தளபதி விஜய் அவரு உள்ள வந்து அவர் பங்குக்கும் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, இப்போ அதிமுக பாஜக இந்த கூட்டணி அமைஞ்சோன்னு எல்லா தலைவர்களுமே கண்டிச்சாங்க. அதிமுக அவங்களுடைய ஒட்டுமொத்த கொள்கையுமே அழிச்சு கொண்டு போய் பாஜக போய் திரும்ப போய் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் உட்பட பேராசிரியர் ஜவாஹர்லால் உட்பட எல்லா தலைவர்களுமே அந்த விஷயத்தை கடுமையா கண்டிச்சிருந்தாங்க. எல்லாருமே கண்டிக்கிறாங்களே, விஜயோட கருத்து ஒன்னும் வெளியில வரலையே அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயோட தரப்புல இருந்து அறிக்கையை வெளியிட்டாங்க. அதாவது இவங்களுடைய கட்சியை மாசத்துக்கு ஒரு தடவை வெளியில வர, பார்ட் டைம்ல மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, மாசத்துல ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வெளியிலே வராங்க.
அடிக்கடி அறிக்கைகள் மட்டும் வரும். உலகத்திலே அறிக்கைகளை மட்டுமே வச்சு கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி நம்ம தளபதி மட்டும்தான் இப்படியான கட்சியை நடத்திட்டு இருக்கிறாப்புல. அப்ப அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தோம்னா, திமுக ஒரு ஊழல் மலிந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவுல எல்லா மாநிலங்களிலுமே இந்த மாதிரி ரெய்டு நடத்தப்படுது, சில மாநிலங்கள்ல மாநில முதலமைச்சர் கூட இந்த ரெய்டுனால கைது செய்யப்படுறாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா திமுக ரெய்டு நடத்தப்படுது, உடனே இங்க இருந்து அவங்க டெல்லிக்கு போறாங்க. அந்த ரெய்டு வந்து ஒரு சுருக்கமாக நடந்து முடிந்து விடுகிறது. இதனாலதான் நாங்கள் சொல்கிறோம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரகசியமான கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏப்பா, அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமா நீ அறிக்கை வெளியிடுற, அதுல என்ன திமுக 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 அந்த ஒட்டுமொத்த அறிக்கையை பார்த்தோம்னா கட்சி பெயர்கள் எங்கெல்லாம் பயன்படுத்திருக்கு, டார்கெட் அதிமுக கூட்டணி பத்தி தான். கட்சி பெயர்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்ம அந்த அறிக்கையை போய் படிச்சு பார்த்தோம்னா, அதுல திமுகன்றது 8 இடங்கள்ல திமுகவுடைய பெயர் பயன்படுத்திருக்காங்க, பாஜகன்ற பேரு 7 இடங்கள்ல பயன்படுத்திருக்காங்க, அதிமுகன்றது ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பேரை அவங்க பயன்படுத்திருந்தாங்க. அதாவது இவங்க வந்து கொஞ்ச நாள் ஒரு டார்கெட் பண்ணாங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சிடலாம், அந்த எம்ஜிஆரோட இடத்த நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த வாய்ப்பு தாவேக்காவுக்கு கிடைக்காத பட்சத்துல இப்போ ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதிமுக கூட்டணி பத்தி வெளியிடக்கூடிய அறிக்கையிலுமே திமுக தான் அதிகமான இடங்கள்ல மென்ஷன் பண்ணி திமுக ஊழல், பாஜக கூட ரகசிய கூட்டணி, மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இத்தனை நாளா நடிகர் விஜய் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது, இவர் பாஜக பி-டீமா இருப்பாரோ, பாஜக இவரை ஓட்ட பிரிக்கிறதுக்காக உள்ள இறக்கிருக்கோ அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னேன். அந்த குற்றச்சாட்டை அப்படியே தூக்கி எதிர் சைடுல கோலை தூக்கி போடுற மாதிரி திமுக மேல இப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டாலதான் விஜயோடைய அரசியல் இங்க தமிழ்நாட்டுல மக்கள்கிட்ட எழுபடாது, இவர் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம ஒரு அரசியல் இங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் இன்னைக்கு மக்கள் மத்தியில உருவாயிருக்கு. ஏன்னா இதை ஒரு குழந்தை கூட நம்பாது. திமுக பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க, மறைமுக கூட்டணினா இது ஒரு பச்சை புள்ள கூட நம்பாது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே பாஜகவை கடுமையான முறையில சட்ட ரீதியா, ஒரு சித்தாந்த ரீதியா, ஒரு கொள்கை ரீதியா எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு திமுக தான் கடுமையான முறையில எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மொழி சம்பந்தமான விஷயங்கள் எல்லா மாநிலங்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள், கர்நாடகா உட்பட எல்லா மாநிலங்களும் ஒத்துட்டு இருக்கும் போது இந்த தமிழ்நாடு இருமொழி கொள்கை தான், இதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாதுன்றதுல அந்த அளவுக்கு சண்டை செஞ்சு இங்க ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க. டீலிமிட்டேஷனோட விஷயம், டீலிமிட்டேஷன்லாம் யாருமே அதை பத்தி ஒரு பொருட்டா நினைக்காத போது இது தமிழ்நாட்டோட குரல் வழியை நிலைச்சிரும், தென்னிந்தியாவே ஒட்டுமொத்தம் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல ஸ்ட்ராங்கா பாஜகவுக்கு எதிராக சண்டை செஞ்சு எல்லா மாநில முதலமைச்சர்களுமே ஒன்று திரட்டி அந்த அளவுக்கு பாஜக எதிர்த்து இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஆளுநரை வச்சு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்தியாவில யாருமே இவ்வளவு துணிச்சலான ஒரு காரியத்தை செய்யல. ஏன்னா ஆளுநர் தான் இங்க வேந்தர், அவர் நியமிக்கிறவர் தான் துணை வேந்தர் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் வராத பட்சத்துல இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வரைக்கும் போய் வழக்காடி இனிமே ஆளுநருக்கு இங்க வந்து ஆள வந்தவர் கிடையாது, அவர்லாம் இங்க வேந்தர் கிடையாது, தமிழ்நாட்டுல மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த முதலமைச்சர் தான் இங்க வேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிபூரணமான ஒரு உரிமையை இன்னைக்கு மீட்டு எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கு மேல இந்த உரிமை மீட்பு இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, உச்சநீதிமன்றம் நேத்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க இல்லையா, ஆளுநர் மூலமா ஜனாதிபதிக்கு அனுப்பப்படுது. எப்படி ஆளுநர் இதை கிடப்புல போடுறாரோ அதே மாதிரி ஜனாதிபதியும் இதை கிடப்புல போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அதனால இனிமே எந்த ஒரு மசோதாவோ எந்த ஒரு தீர்மானமும் கிடப்புல போடக்கூடாது. எந்த மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றினாலும் அந்த தீர்மானத்தை 3 மாதத்துக்குள்ள அதுக்கான ஒரு முடிவை நீங்க எட்டி ஆகணும். 3 மாதம் எட்டியும் உங்களால அதுக்கான ஒரு முடிவை, ஜனாதிபதியே நீங்க 3 மாதம் எட்டியும் உங்களால முடிவை சொல்ல முடியலன்னா ஏன் இதுக்கு தாமதமாகுதுன்ற அந்த முடிவை அந்த மாநில அரசுக்கு நீங்க சொல்லணும், அந்த மக்களுக்கு அதுக்கான காரணத்தை நீங்க சொல்லணும்னு சொல்லி ஜனாதிபதிக்கே காலக்கெடு விதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அதுக்கும் இந்த திமுக தான் காரணம். திமுக அந்த அளவுக்கு பாஜகவை துணிந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் மேல வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவோட விஷயத்துல நாடாளுமன்றத்திலுமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு அடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இந்த அளவுக்கு திமுக பாஜகவுக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா எதிர்த்து இருக்கக்கூடிய நேரத்துல இந்த திமுக பாஜக கூட ரகசியமான கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னா இதை ஒரு குழந்தை கூட நம்பாது. இப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது விஜய் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம கூட ஒரு அரசியல் செய்யறாரு. யாரோ எழுதி கொடுக்குறாங்க ஒரு ஸ்கிரிப்ட், அது வந்து பாஜக எழுதி கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லல, யாரோ ஒருத்தர் அங்க இருக்க முன்னாள் ஐபிஎஸ் என்ற பேர்லயோ முன்னாள் ஐஏஎஸ் என்ற பேர்லயோ யாரோ ஒருத்தங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க. அந்த ஸ்கிரிப்டே தான் ஒரு மேடையில் அப்படியே ஒப்பிச்சிட்டு போறாரு, அறிக்கையாவோ அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அறிக்கையாவோ வெளியிடுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதனால இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் விஜயோட அரசியலை சுத்தமா அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை இங்க சுத்தமா இல்லாம ஆக்கிறோம், ஒழுங்கா நீங்க நடிப்பை மட்டுமே பார்த்திருக்கலாம் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் அவரோட அரசியல் இங்க போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இன்னைக்கு அண்ணாமலை எப்ப காலில் செருப்பு அணியக்கூடிய விதத்துல நயினா நாகேந்திரன் அண்ணாமலைக்கு செருப்பை வாங்கி கொடுத்தாரோ அப்பவே இங்க திமுக அவங்களுடைய கூட்டணி இந்திய கூட்டணியோட வெற்றி இந்த தமிழ்நாட்டுல பிரகாசமா இருக்குது. ஏன்னா பார்ட் டைம்ல அரசியல் பண்ணக்கூடிய விஜயாலுமே இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது,
அதிமுக பாஜகவுடைய கூட்டணி, அங்க பாஜகவுடைய கண்ட்ரோல் அதிமுக ஒட்டுமொத்தமா அடமான வைக்கப்படல, அது விற்கப்பட்டுருச்சு. அதனால அவங்களாலையுமே இனிமே தமிழக மக்கள் அவங்க மேல எந்த ஒரு நம்பிக்கை இருக்காது. அதனால திமுகவுடைய கூட்டணி, இந்த இந்திய கூட்டணியை தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களுக்கு வெற்றியோட வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் அப்படிங்கறத கள நிலவரத்தை புரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.